நம்ம பார்க்க போகிறது 2 கார் பார்க்க போகிறோம். 7 சீட்டர் ப்ரீமியம் செக்மெண்ட் கார் பார்க்க போகிறோம். வாங்க, மாருதி சுசுகி நெக்ஸாவில் போட்ட XL6 2 பார்க்க போகிறோம். நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸில் கொண்டு வந்துருக்குங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. எங்களுடைய இந்த சின்ன இதயத்துக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். 2 காருமே குவாலிட்டியான கார், எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, பெயிண்ட் டச்சப் கிடையாது, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. ஸோ 2 காருடைய எக்ஸ்டீரியர், இன்டீரியர், பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினுடைய கண்டிஷன், டோர் பேடிங் எல்லாத்தையும் நம்ம டெப்த்தாக பார்த்துடலாம். இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கார் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீல்ஸும் போட்டிருக்கோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது. ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2020 மாருதி சுசுகி XL6 வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், 57,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, ஜீட்டா வேரியன்ட். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டே பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 2023 சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, TN 73 ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன். இதுவும் ஜீட்டா வேரியண்ட். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருது, என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குது, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2020 சிங்கிள் ஓனருடைய இந்த காருடைய எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம 2020 பார்க்குறோங்க. 2020 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்பளமே இது 2020 XL6 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த 2023 கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃப்ரண்ட் பொசிஷனே வித்தியாசமாக இருக்கும். லேட்டஸ்ட் மாடல், ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வித்தியாசம் இருக்குது. ஹெட்லைட்டு, ஃபாக் லாம்ப், இந்த டிசைன்லாம் பாருங்கள். இதுலேயும் க்ரோமிங் டீட்டெயில்ஸு இந்த நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சைடு நம்ம பார்க்குறோம். டோர் பேடிங்கில் டோர் பேடிங், ரன்னிங் போர்டுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டயர் புது டயர் பேண்ட் கண்டிஷனுங்க. உங்களுக்கு டீர் மான்கொம்பு அலாய் வீல்ஸ்னு சொல்லுவேன். இந்த மான்கொம்பு அலாய் வீல் வந்துடும். டோர் வைசரு, ரயில் ரூப்பு, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க. எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்குங்கிறத காட்டுறேன். ரெக்யூட் சென்சார்ஸ் வந்துடுங்க. டோர் ஓப்பன் பண்ண டோர் பேடிங்லாம் பாருங்களேன். நான் உங்களுக்கு இன்னும் பாஸ் பண்ணி விட காட்டுறேன். பாஸ் பண்ணி பாருங்கள். டோர் பேடிங் எல்லாமே நல்லாயிருக்கும். கம்பெனியுடைய ஸ்டிக்கர்ஸு, டோர் பேடிங்குடைய குவாலிட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்துடும். இந்த சைட்லேயும் இந்த வியூலாம் பார்த்துக்குங்க. கீழே சென்று புஷ் ஸ்டார்டடு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த வண்டியில் 2 வண்டியிலுமே எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடுதுங்க. மாடல் மட்டும்தான் வேறு. அதே மாதிரி அலாய் வீல்ஸுடைய டைப் ஏசி, இன்ஃபில்ட்டு கலர்டு டிஸ்பிளே, அந்த ஆட்டோ கார்ப் அந்த மாதிரிலாம் வராது. இது உங்களுக்கு டாப் எண்டில் தான் ஆட்டோ கார்ப் அந்த மாதிரி வரும். 2 ஏர் பேக் வந்துடுது. உங்களுக்கு ரீடிங் லேம்ப்பு, சன் கிளாஸ் ஹோல்டரு, ஏசி, இந்த குவாலிட்டி பாருங்கள். சீட்டுடைய குவாலிட்டி எனக்கு சின்ன சந்தேகங்க. இங்கே இருக்கிறது வந்து ஏசி விண்ட்டு தானா, இல்லை ஏசி இன்லெட் பண்ணி அங்கிட்டு ஃபேன் வச்சு அவுட்லெட் பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. யாராச்சும் மாருதி சுசுகி அந்த அது சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். நான் அந்த அது சம்மந்தமாக தேடலை. எனக்கு ஒரு ஏன்னா ஏசி ஃபில்டர்லேருந்து உங்களுக்கு இங்கே வந்து ஏசி த்ரோ பண்ணுதா, இல்லை அங்கேருந்து வரக்கூடிய ஏசியை இன்லெட் பண்ணி எக்ஸிட் பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா ரூப் ஏசின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சம்மந்தமான ஒரு சந்தேகம். ஏன்னா ஏசினாலே உங்களுக்கு அங்கேருந்து ஒரு லைன் வரணும். பட் இவங்க வந்து இன்லெட் பண்ணி எக்ஸிட் பண்ணுறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. உங்களுடைய நண்பர்களுக்கு யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பக்கெட் சீட்டு, இந்த டிசைன்ஸு, அது மாதிரி பவர் அடாப்டர் பேக்கில் இருக்குங்க. பேக் ரோவுமே ஒரு நல்ல ஒரு கால் வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். பேக்லேயும் பேக் அடாப்டர், மொபைல் ஹோல்டர், மொபைல் சார்ஜிங் அடாப்டர், பவர் விண்டோ, சுவிட்சஸ்ஸு. ஸோ உள்ளே வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக பார்த்துருப்பீங்க. நான் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஓகே, சரி, டக்குன்னு அவுட்லுக் முடிச்சுடுவோமா? பேக் டயரும் உங்களுக்கு குவாலிட்டி பார்த்துங்க. பார்க்கிங் சென்சார்ஸு, பேக் வைஃபரு, டிஃபால்ட் லைன், சின்னதான ஸ்பாய்லரு. இந்த வண்டியுடைய குவாலிட்டி 2020 வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே, சைடு வியூ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம இன்ஜின் ரூமையும் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். கீழேயும் பார்த்துக்குங்க. 100 சேஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, ஸோ இன்ஜின் ரூம் பாருங்க. எந்த ரஸ்ட்டும் எதுவும் கிடையாது. 20 இன்னைக்கு கணக்கு பண்ணோம்னாலும் நெருக்கி 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த 2 வண்டியுடைய எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு இது உள்ளே பார்ப்போம். 2020 பார்த்துருப்போம். இப்போ
இப்போ வந்து நம்ம 2023 பார்க்குறோங்க. 23 ராணிப்பேட்டை TN 72 சாரி 73. இதுலையுமே ஃபாக் லாம்பு, டீ ஃபாக் லைனு. இந்த ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குரோமிங் டீட்டெயில்ஸ் வரும், அதில் அது வராது. இந்த மாதிரி சின்ன யூனிக்கான விஷயங்கள். அந்த எம்பளமே கொஞ்சம் பெருசாக வருதுங்க, சுசுக்கிங்கிற எம்பளமே பெருசாக வருது. டயரில் பார்த்தீங்கன்னா டயர் பேண்ட் இது வந்து உங்களுக்கு 80% சொல்லலாம். டைமண்ட் கட் அலாய் வீல். இது வந்து 16 இன்ச் 16 இன்ச் அலாய் வீல். அது 15 இன்ச்சு டீர் மான்கொம்பு அலாய் வீல்ஸு. இதில் வந்து உங்களுக்கு குரோமிங் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது இந்த 23ல். இந்த சைடு பாருங்கள், ஓப்பன் பண்ணி ரெக்யூசன் 2 ஏர் பேக் வந்துடுது. 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இது வந்துடுது. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது ஸ்டேரிங் மோடில். ஒரு 5 ஸ்பீட் மேனுவல், பெட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ரூப் ஏசி, சன் கிளாஸ் ஹோல்டர், ரீடிங் லேம்பு, இந்த விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் வந்துடுது. இன்டீரியர் எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. இதுலேயும் டோர் பேடிங் எல்லாமே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு திருப்திக்காண்டி காட்டுறதான். இந்த சைடு வியூ இதெல்லாம் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடுதுங்க. உட் ஃபினிஷிங்கில் தான் அந்த பாருங்கள், வாட்டர் ஹோல்டர்லேயே உட் ஃபினிஷிங் அந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கு பாருங்க. உட் டிசைன் அதோடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. அதான் மெயினாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த XL6ல் பாருங்கள் சிகப்பு கலரில் இருக்கும். இந்த XL6ல் பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரே கலந்த மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசம் இந்த வண்டியில். இன்னும் நிறையா இருக்குது வித்தியாசம், யூனிக்கான விஷயங்கள். இந்த டயரே வித்தியாசம். அந்த டேல் லேம்ப் பாருங்கள், இந்த டேல் லேம்ப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சிகப்பில் வரும். சிகப்பு வித்து அந்த ஒயிட்டில் வரும். இதில் வந்து உங்களுக்கு கிரே கலந்த மாதிரி இருக்கும். இது ஒரு விஷயம். கலருமே பார்த்தீங்கன்னா அது வந்து லைட் ப்ளூ, இது வந்து நல்ல டார்க்காக இங்க் ப்ளூ மாதிரி வந்திருக்கு. ஸ்கிப் லைட் மாதிரியான டிசைன்ஸு. இதுலேயும் உங்களுக்கு அந்த குரோமிங் டீட்டெயில்ஸிங் இதெல்லாம் வந்துடும். பேக் வைஃபரு, டிஃபாக் லைனு, ஸ்பாய்லரு, இந்த விஷயம். இதுதான் இதில் ரொம்ப மெயினு. அடுத்து இந்த வெயில் இன்னைக்கு ஓவராக இருக்குல்ல, எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்குங்க. இதில் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு இதில் வந்துடுதுங்க. இந்த வண்டியில் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வருது. இன்ஜின் ரூம் நீங்கள் பார்க்குறீங்க, 2023 XL6 உடைய இன்ஜின் ரூம் பார்க்குறீங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பேன், இருந்தாலும் போர் அடிச்சிருச்சுன்னா கோச்சிக்கிறாதீங்க. 2023 பார்த்துருப்போம், 2020 பார்த்துருப்போம். சின்ன சின்ன வித்தியாசங்கள், இந்த ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, அந்த பின்னாடி உள்ள டைல் லேம்புடைய டிசைன்ஸு, அந்த லோகோவுடைய டிசைன்ஸு, டயர் பேண்ட்டு, இது எல்லாமே கொஞ்சம் இது வந்து ஹைலைட்டாக இருக்குது. இது வந்து நார்மலான ஒரு ஆப்ஷன்ஸு. இப்போது இதோடைய ப்ரைஸ் நம்ம பார்த்துருவோம். இது 2020 சிங்கிள் ஓனர், 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஜீட்டா வேரியண்ட்டு. இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறோம் அப்படின்னா 10,40,000 கேட்குறோம். நேரில் வாங்க, நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2023 சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஜீட்டா வேரியண்ட்டு. ஆப்ஷன்ஸ் இதில் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு நம்ம 12,20,000 கோர் பண்ணுறோம். நேரில் வாங்க, அனுசரித்து எடுத்துக்கலாம். இந்த 2 வண்டியும் எங்கே பார்க்கணும் அப்படின்னா அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கியில் வெல்கம் கார்ஸ் கட்டுமாவடி ரோட்டில் இருக்குது. நம்ம கோயில், வயிறு வயல் முனிக்கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த முனிக்கோயிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. நீங்கள் வெல்கம் கார்ஸ் அறந்தாங்கின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே லொக்கேஷன்ஸ் வரும். நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலராக அந்த 2 வண்டிக்கு தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. நார்மலாகவே நம்ம ஷோரூமில் ஒரு 10 to 15 கார் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். வெல்கம் கார்ஸ்னாலே குவாலிட்டின்னு அவர் ஹேண்டு. எப்போவுமே எங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் குவாலிட்டியான கார் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஷோரூமை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணிடுங்க. இந்த மாருதி சுசுகி XL6 தேடக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.